ஹாய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஷிட் ஸ்பேரோ. ரீசெண்ட் டைம்ஸில் நான் எந்த ஒரு இன்டர்வியூமே முழுசாக பார்த்ததே கிடையாது ஃபேமிலி. ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 10 நிமிஷம் தான். நான் அதில் முக்கியமான 3 நிமிஷத்தை மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் நான் ஒரு இன்டர்வியூவை முழுசாக பார்த்துருக்கேன். அதுவும் அந்த இன்டர்வியூட டியூரேஷன் பார்த்தோன்னா 1 மணி நேரம் 3 நிமிஷம். அந்த இன்டர்வியூவை நான் முழுசா பார்த்துருக்கேன். அந்த இன்டர்வியூல நிறைய கருத்துக்கள் இருந்தது, பொலைட்னஸ் இருந்தது, வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் இருந்தது. அதை நான் மட்டும் கத்துக்கிட்டா போதுமா, நீங்களும் அதை பார்த்து நலம் பெற வேண்டும் இல்லையா? அதனாலதான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன். ஓகே. இந்த ஒரு வீடியோவை சின்ன பசங்க பார்க்கலாம், அடல்ட்ஸ் பார்க்கலாம், வயசானவங்க பார்க்கலாம். வயசானவங்க பார்த்து சின்ன பசங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அக்ஷரா ஹாசன் அவங்களுடைய இன்டர்வியூ தான் நான் புதுசா பார்த்தேன். முழுசா பார்த்து எனக்கு அதுல நிறைய பாடங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டாருடைய பொண்ணு எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது. அவங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன், நான் அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா என்னால கிளியரே பண்ண முடியல, கடுப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10th ஃபெயில் ஆயிட்டேன், சாரி சத்தியமாக சொல்கிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். நான் ட்ரை பண்ணேன் திரும்பி, ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணேன், திருப்பி ஃபெயில் ஆகிட்டேன். ஐயோ ரொம்ப கடுப்பாக இருக்கே, மானம் கெட்டு போகுது. ஐயோ நானும் யோசித்தேன், நம்மலாம் 10th படித்தோம், விழுந்து படித்தோம், நம்ம படித்து ஏதோ பாஸ் ஆகுது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்? ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் இருக்க போகுது, நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ருவாங்க, காசு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா போதும் போட்டு விட்டுருவாங்க அக்கௌண்ட்ல. இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிதான் கிடையாது ஃபேமிலி. ஸ்டார்ஸுடைய பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், அவங்க அவங்களுக்கான ஒரு லைஃபை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்பாவோட காசுல நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிதான் நினைச்சு அவங்க சொந்த காலில் நிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல அக்ஷரா ஹாசன் அவங்க சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய பேஷனை தேடி இருக்காங்க. அது டான்சிங். அந்த டான்சிங்காக ஒரு கோர்சஸ் எல்லாம் முடிச்சு டான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது மனசு விட்டுறாங்க. என்னடா இதுக்காக தான் இதான் நம்ம லைஃப்னு நினைச்சோம், ஆனா இதே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க. டான்சிங் பண்ணும்போது ஒரு பில்லரோட இது கால் அடிச்சிருச்சு. ஸோ அது வீங்கி போயிடுச்சு, மசில் டிஷ்யூ அதெல்லாம் ரொம்ப சிவியரான டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ நாங்கள் 6 months பெட் ரெஸ்ட். என்னோடய ஃபுல் ட்ரீம் அவ்வளோதான், கேலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கமல் சார்கிட்ட சொல்றாங்க. கமல் சார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கமல் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு. அப்படிங்கிறது இவங்க பேசுறதுல இருந்தே நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு பொலைட்னஸ். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும். அப்புறம் ஸ்ருதிஹாசன் அவங்கள நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன், கூப்பிடலைன்னா மண்டையிலே அடி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசியிருப்பாங்க. சின்ன வயசுல அவங்க பேரால கூப்பிட்டேன்னா டபால்னு தலைமையில விழும். ஏய் அக்கா கூப்பிடு, மரியாதையோட கூப்பிடு. அவங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சிருந்தா இங்கிலீஷ்லேயே ஃபுல்லா பேசியிருக்கலாம். பட் அவங்க தமிழ்ல பேசியிருந்தாங்க. இது நான் சொல்லியும் நீங்களாம் நினைக்கலாம், என்ன தமிழ்ல பேச மாட்டாங்களா, என்ன பெரிய அவங்களாம் பெரிய ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஒரு செலிபிரிட்டியோடைய சன்னா இருக்கட்டும் இல்லை டாக்டரா இருக்கட்டும், அவங்க வளர்ற விதம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது அவங்க இந்த அளவுக்கு தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன். அதற்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பேஷன். அவங்களுடைய பேஷனை அவங்க கண்டுபிடிச்சு 18 yearsல அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அவங்க அப்பா பெரிய ஆளு, அதனால அவங்க சக்சஸ் ஆயிருக்கலாம். எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா கூலி தொழில் தான் செய்யறாரு, நான் என்ன பண்றது, நான் எப்படி சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கான ஒரு பதில் இருக்கு ஃபேமிலி. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய பேஷனை என்னைக்கு நீங்க தேடி போறீங்களோ அது உங்களை என்னைக்குமே கைவிடாது அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ உங்க பேஷனை தேடி ஓடிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்க சக்சஸ் ஆவீங்க. அப்புறம் நம்மளை பத்தி நம்ம இல்லாத சமயத்துல நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. இருக்கிறப்ப ஏய் வாவ் தருண் சூப்பர்,
நல்லா பண்றியே, வீடியோலாம் பயங்கரமா இருக்கு, யூடியூப் வீடியோலாம் வேற லெவல்ல பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறப்போ சொல்லுவாங்க. ஆனா நான் கொஞ்ச தூரம் அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்ன வீடியோ டெய்லி ஒரு நோட்டிபிகேஷன் வருதுப்பா, ஏதோ இவனை டெய்லி பார்க்கணுங்கிறதுக்காக வந்து இவனை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்றவங்களாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதுக்குமே வந்து அக்ஷராஹாசன் வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கூட இருக்கும் போதும் சரி, நம்ம இல்லாத போதும் சரி, நம்மளை பத்தி யார் வந்து பெருமையா வந்து பேசுறாங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து கூடவே வச்சுக்கணுங்க. அவங்க வந்து கோல்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே அவங்க வந்து கோல்டுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்கள வந்து கூடவே வந்து வச்சுக்கோங்க. உங்க லைஃப் வந்து வேற லெவலுக்கு வந்து போகும். அப்புறம் வந்து நம்மளை பத்தி நிறைய வந்து கிரிட்டிசைஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோக்கான எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன வீடியோ சும்மா போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே என்ன இது வீடியோ நல்லாவே இல்லை, என்ன உங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே அசால்ட்டா வந்து கமெண்ட் வந்து பண்ணலாம். அந்த உரிமை வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நான் ஒரு ரியாக்ட் எடுத்து என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போட்டேன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் வந்து ஆட்கள் வந்து இருப்பாங்க. அதனால அந்த ஒரு தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. யாருன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லை உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து அப்படியே காமா விட்டுருங்க. அதுவே வந்து சரியாயிரும் அப்படிங்கறதான் வந்து அக்ஷராஹாசன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மரியாதையை கத்துக்கணும்னு தோணுச்சு ஃபேமிலி. அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியோடைய டாட்டர் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து எங்க அக்காவை வந்து நான் வந்து பேர் சொல்லிலாம் கூப்பிட முடியாது, அக்கான்னு தான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில பண்புகளை வந்து இவங்க மூலயமா வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். எவ்வளோ வீடியோஸ் வந்து தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி பண்புகளை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் குறிப்பாக வந்து மேட் வந்து பண்ணேன். இது வந்து உங்களுடைய டேயை கூட வந்து மேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. இன்னொரு அருமையான ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். பாய்.